Good afternoon, sir. Good afternoon. How are you? Fine, sir. Please be seated. You are working in labor. Labor department. Very good. How old are you? 29, sir. 29. 9. Running or completed? Running, sir. Running. 29. Don't say running age. எங்கே கேட்டாலுமே என்ன பண்ணுவாங்க, completed age is the calculation. Okay. So you have to say 28. ஒருவேளை ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா ரன்னிங் சொல்லுவாங்க. Okay. That is only completed age. நல்லா கம்ஃபர்டபுளாக பாருங்க. It's a more been informal meeting. We'll discuss. Okay. Really, right. உங்களை முதல்ல ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார், என் பேர் கோபி கிருஷ்ணா சார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருங்குழி அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து வரேன் சார். நான் என்னுடைய 10ஆம் வகுப்பை அரசு மேல்நிலைப்பள்ளி பெருமங்கலத்திலையும் 12ஆம் வகுப்பை அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி சின்னசேலத்திலையும் கம்ப்ளீட் பண்ணேன் சார். 2017ஆம் ஆண்டு என்னுடைய பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியை சென்னை மாநில கல்லூரியில் முடித்தேன் சார். 2017லேருந்து 21 வரைக்கும் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பணிபுரிஞ்சேன் சார். எஸ்பிஎஸ் பப்ளிஷிங் கம்பெனி சார், பப்ளிஷிங் கம்பெனி. பேஜினேட்டராக ஒர்க் பண்ணேன் சார். ஸோ 2021லேருந்து 3 நேரமாக டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணி 2024 செப்டம்பர் மாதத்திலிருந்து தொழிலாளர் நலத்துறையில் உதவியாளராக பணிபுரிந்துட்டு வரேன் சார். வெரி குட். அப்பா அம்மா? என்னுடைய அப்பா வந்து ரிட்டையர்டு கண்டக்டர் சார், டிஎன்எஸ்டிசி கண்டக்டர். அம்மா ஹோம் மேக்கர் சார். என்னுடைய மனைவி வந்து வருவாய்த்துறையில் டைப்பிஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க சார். எந்த இடத்துல இருக்காங்க? செங்கல்பட்டு மாவட்டத்தில். செங்கல்பட்டு மாவட்டம் எந்த இடம்? செங்கல்பட்டு கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க சார். கலெக்டரேட்டில் SSS செக்ஷனில் ஒர்க் பண்ணுறாங்க சார். SSSல? எஸ் சார். SSSனா என்ன? சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ். சொல்லுங்க. சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. எஸ் சார், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சார். SSSல கவர் பண்ணக்கூடிய. ஓகே சார். எல்லாமே சோஷியல் வெல்ஃபேர். ஓகே சார். முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம், இந்திரா காந்தி தேசிய ஓய்வூதிய திட்டம், இந்திரா காந்தி தேசிய விதவைகள் ஓய்வூதிய திட்டம், இந்திரா காந்தி தேசிய ரெண்டு மூணு சொன்னா போகிறோம். ஓகே சார். 2-3 சொல்லிட்டு நீங்கள் எப்பவுமே ஒரு நம்மளே எங்கேயா ஒரு இடத்துல முட்டுற மாதிரி நிற்க வச்சுக்க வேண்டாம். ஓகே சார். 2-3 சொல்லிட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் கொடுத்து 2 சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஒரு கேப் கிடைக்கும். ஓகே. திங்க் பண்ணி சொல்லலாம். நீங்களே போய் அப்படியே போய் சொல்லி நின்றுட்டு அவங்களே அப்பமா அடுத்த கேள்விக்கு போகலான்ற மாதிரி போக வேண்டாம். ஓகே சார். டிஸ்கஷன் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் யூ ஆர் ஒர்க்கிங் தி லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். எஸ் சார். தொழிலாளர் நலன்துறை. எஸ் சார். இதே தொழிலாளர் நலத்துறைன்னு போட்டிருக்கு. முதலாளிகளுக்கும் சாதகமாக தானே செயல்படுறோம் நம்ம சார். முதலாளி வந்து அவருடைய நோக்கம் வந்து லாபம் ஈட்டும் நோக்கம் சார். இவர் வந்து அடிப்படை வாழ்வாதாரத்துக்காக தொழிலாளி வேலை செய்கிறாரு. அவருடைய உரிமையை பாதுகாக்கிறது தொழிலாளர் நலத்துறையோட வேலை சார். அவருக்கான உரிமைகள் மறுக்கப்படும் போது அவர்களோட உரிமையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடத்துல தொழிலாளர் நலத்துறை இருக்குது சார். ஸோ அதனால தொழிலாளர்களுக்கான நலத்துறை சார். தொழிலாளர் நலத்துறையில் இப்போ வந்து நம்ம வந்து 4 கோடு எஸ் சார் கிரியேட் பண்ணிடுறோம். எஸ் சார். இல்லைங்களா? என்னென்ன கோடு? ஓகே சார். கோட் ஆன் வேஜஸ், கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி, ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் கோட், கோட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் சார். ஆக்குபேஷனல் சொல்கிறோம்ல. எஸ் சார். ஆக்குபேஷனல் ஹெல்த். எஸ் சார். அது என்ன ஆக்குபேஷனல் ஹெல்த்? எஸ் சார். அவங்க பணிபுரியும் இடத்தில் ஏற்படும் மரணம், அல்லது இப்போ தோட்ட தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க அவங்களுடைய மரணம் மட்டும்தானே? இல்லை, மரணமோ இல்லை அவங்க வேலை செய்யக்கூடிய வேலை நிலை, அதாவது ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், ஒருவேளை அவங்க உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது பண்ணக்கூடியது. எஸ் சார். அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடியது வந்து அதுக்குரிய கவசம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறது. எஸ் சார். ஆக்குபேஷனல் சேஃப்டி, அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல ஆக்குபேஷனல் சேஃப்டி இல்லாதனால ஆக்குபேஷனல் டிசீசஸ்னே இருக்குது சார். அதெல்லாம் ஏற்படலாம். சரி சொல்லுங்க. ஆக்குபேஷனல் டிசீஸ் நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ ஆஸ்பெட்டாசிஸ். ஒரு ஹாஸ்பிட்டல் ஷீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஹீட் வரும்போது என்ன ஆகும்ல? ஹாஸ்பிட்டல் அதாவது அந்த ஏதாவது ஒரு இது வரும்போது ஆஸ்துமா. ஏன் ஆத்மா வருது சார்? ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ சார். அவங்க ஒர்க்கிங் கண்டிஷன் போரா இருக்கு. என்ன ஒர்க்கிங் கண்டிஷன் போர்னு சொல்லக்கூடாது. என்ன ஒர்க்கிங் கண்டிஷன் இருந்தால் கட்டணும். எஸ் சார். அப்போது சிமெண்ட் தொழிற்சாலை மற்றும் சிமெண்ட் தொழிற்சாலைனால பாயிண்ட் கரெக்ட். சிமெண்ட் தொழிற்சாலை, அப்புறம் சுரங்க தொழிற்சாலை, தோட்ட தொழிலில் வேலை தொழிற்சாலைகள், தோட்ட தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்க சார். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வெரி குட்.
இப்போ அந்த 4 கோடு இருக்கு இல்லையா Yes, sir. இதனுடைய ரூல்ஸ் வந்து யார் தயார் பண்ணுவாங்க சார் ரூல்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் சார் ஆக்டை தான் சார் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக ரூல்ஸ் மேக் பண்ணணும் சார். பண்ணிட்டு இருக்காங்களா, பண்ணி முடிச்சிட்டாங்களா? பண்ணிட்டு இருக்காங்க சார். பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த இதில் வந்து தொழிலாளர்களுக்கான இந்த 4 கோடில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு பொதுவாக இருக்குதுன்னா இது முதலாளிகளுக்கான ஒரு கோடு, இது தொழிலாளர் நலன் இதில் காக்கலை அப்படிங்கிறாங்க. அப்படி ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கா சார்? முழுவதுமாக அப்படி சொல்லிட முடியாது சார். ஏன்னா இதில் தொழிலாளர்களுக்கான நலனை பெறக்கூடிய வழிவகைகளும் இருக்குது சார். ஆனால் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஈஸ் ஆஃப் டூயிங்கை என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில இடங்கள்ல இந்த வேலைகள் இருக்குது, அந்த உரிமைகள் இருக்குது சார். அதாவது விதிமுறைகள் இருக்குது சார். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் அப்படின்னு இருந்தவர் இப்போ இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னு மாறுறாரு சார். ஸோ ஃபெசிலிட்டேட்டிங் த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஸோ லேபர் இன்ஸ்பெக்டரோட வேலை லேபர் ரைட்ஸை கிளைம் பண்ணுறது. பட் இந்த இடத்துல அவர் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஃபெசிலிட்டேஷனுக்காக அவர் ஒர்க் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ஃபெசிலிட்டேட்டர் அப்படிங்கிறது என்னென்ன ரோல் வரும்னு நினைக்கிறீங்க? யூ cannot restrict only to labor. எஸ் சார். ஃபெசிலிட்டேட்டர்னா அந்த அந்த பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவரால் என்ன பண்ண முடியும்? ஃபெசிலிட்டேட் பண்ணுவீங்க. எஸ் சார். இல்லையா, ஒரு வருமானம், அதாவது அவருடைய ப்ராஃபிட் தான் அவருக்கு மோட்டிவாக இருக்கும். எஸ் சார். ஒரு பிஸ்னஸோ ஒரு முதலாளிக்கோ இருக்கும்னு ஏன் நம்ம போய் ஃபெசிலிட்டேட் பண்ணணும்? எஸ் சார். இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் சார். நமக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ வேணும். எஃப்டிஐ வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, சாரி. அந்நிய நேரடி முதலீடுகள். ஏன்னா ஏன் அந்நிய நேரடி முதலீடுகள் ஏன் அதை சொல்றோம் நம்ம சார்? ஒரு நிறுவனத்தின் அதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது அந்நிய நிறுவன முதலீடு சார். எஃப்ஐஐ அண்ட் எஃபிஐ அப்படின்னு சொல்றோம் சார். இல்ல இந்த மாதிரி ஒரு கம்பெனியா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி அதன் மூலமா லாபம் பெற்ற போது அது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். என்ன அப்படி வித்தியாசம் வருதுல்ல? ஏன் இது எஃப்டிஐ தான் வேணும்னு ஏன் சொல்றோம்? எஃப்டிஐ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போயிடாது சார். எஃப்ஐஐயும் எஃபிஐயும் இந்த நைட் நினைச்சா கூட இந்த அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு போயிடுவாங்க சார். ஸோ எஃப்டிஐங்கிறது கொஞ்சம் நிலையா இருக்கும். வெரி குட், கரெக்டா, நல்ல பாயிண்ட், அழகா சொன்னீங்க. வெரி சார். இப்போ வந்து தொழிலாளர் நான் சொன்ன ஃபெசிலிட்டேட்டர்னு வரும்போது we should also take the consideration of the employer also. ஏன் எம்ப்ளாயர் இருக்குன்னா it is we are creating a better good relationship between the two. ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய interdependent world. சரிங்களா? we are not going to merely a facilitator for neither employer nor employee. we try to balance. Okay. சரிங்களா? நம்ம வந்து போய் ஒரு எம்ப்ளாயிக்கு மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வரக்கூடாதுங்க. இந்த தொழிலாளர் நலன் காப்போம் அப்படின்னு நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். தினமணியில் நடுப்பக்க கட்டுரையாக வந்தது. நான் அவங்களுக்கு அதை அனுப்புகிறேன். ஓகே சார். நாளைக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த கருத்துக்கள் வந்து அது 2-3 கருத்துக்கள் நல்லா இருக்கும். ஓகே சார். நான் இது நீங்கள் யாரையும் கோட் பண்ண வேண்டியது. ஓகே சார். உங்களுடைய கருத்தாக நீங்கள் சொல்லுங்கள். ஓகே சார். சரிங்களா? தொழிலாளர் காப்பு ஏன் அந்த 4 இதில் வந்து ஏன் சந்தேகம் வருது மக்களுக்கு அப்படிங்க? ஏன் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அப்படின்னா அவளை எழுத விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எழுதிட்டேன் இல்லை பாயிண்ட். ஓகே சார். உங்களுக்கு தேவையான பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்க. ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ தொழிலாளர் தாண்டி நம்ம இங்கே வருவோம். இங்கே தொழிலாளர்களுக்கு வந்து நிறைய லேபர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்காக வாரியங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. எஸ் சார். எவ்வளோ வாரியம் இருக்குது? 20 வாரியம் இருக்குது சார் தமிழ்நாட்டில். இந்த 20 வாரியம் இப்போ வந்து அந்த கிட்டத்தட்ட அதில் 20 வாரியம் வைக்கலான்னு இருக்கா? இல்லை சார், அது சென்ட்ரலைஸ்டு போர்டாக இருக்குது சார். சரி, இப்போ 2 விதமான கருத்து இருக்குது இல்லையா? சென்ட்ரலைஸ்டு போர்டாக பெரிய அளவில் பண்ணுறது பெட்டராக இருக்குமா, அல்லது 20 வாரியங்கள் அப்படியே தொடர்றது பெட்டராக இருக்கும்? சார் நம்ம தமிழ்நாடு பார்வையில் பார்க்கும்போது சார் செக்டார் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பிரித்து வச்சிருக்கோம் சார். கன்ஸ்ட்ரக்ஷன் வெல்ஃபேர் போர்டு, மேனுவல் லேபர் வெல்ஃபேர் போர்டு, ஆட்டோ வெல்ஃபேர் போர்டு, ஆட்டோ ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு, ரீசெண்டாக கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு கூட ரெடி பண்ணிருக்கோம். ஸோ இப்படி செக்டார் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்போது அந்த செக்டாரில் என்ன தேவை, அவங்க என்ன மாதிரியான ஒர்க்கில் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்தா இருக்குன்னு நம்ம வந்து செக்டார் ஸ்பெசிஃபிக்காக வச்சிருக்கிறத வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அந்த சென்ட்ரலைஸ்டு போர்டு நல்லா இருக்கு. இப்போ செக்டார் ஸ்பெசிஃபிக் பண்ணுறது ஓகே இருக்கு. பட் செக்டார் ஸ்பெசிஃபிக்காக பண்ணும்போது பல நேரங்களில் அவங்களுக்கு வந்து ஒரு சரியான தலைமை இருக்காது, நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஆட்கள் கொடுக்க மாட்டாங்க, ஃபண்ட்ஸு நிறைய வராது.
அதுக்கு பதிலாக வந்து ஒரு பெரிய நிறுவனமாக ஏற்படுத்திட்டு எல்லாமே அங்கே கொண்டு போய் கொடுக்க தானே பெட்டராக இருக்கும். எது உங்கள் ஏற்புடைய கருத்து? இல்ல சார், நமக்கு ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரக்சர் ஹெசிடேட்டே பண்ண வேணாம். ஓகே சார், உங்க கருத்து சொல்றீங்க. அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம் சார். அதான் சொன்ன தப்பா இருந்தாலும் நம்ம வந்து சொன்னாங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம் சார். அதை டிஸ்டர்ப் பண்ணி சென்ட்ரலைஸ்டு பண்ணி எப்படி இருக்கும் நமக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லை சார். அந்த எவிடன்ஸ் இல்லாத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த வார்த்தை இது வரைக்கும் வந்து சென்ட்ரலைஸ்டா யாரும் நடத்தி இது எல்லாமே பண்ணியிருக்காங்க, 20 செக்டரையும் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து கண்ணெதிர்க்க பார்க்கக்கூடிய சாட்சியம் இல்லை, எவிடன்ஸ் இல்லை. ஸோ அதை நம்ம நம்புறதை விட ஏற்கனவே 20 அமைப்புகள் நம்ம ஏற்படுத்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து அப்படியே பண்ணலாம். என்ன பண்ணலாம், இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய வேலை ஏற்கனவே வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால அதுக்கு கூடுதலான என்ன சொல்லலாம் அலோகேஷன் ஒரு சரியான முறையில் அந்த ஃபண்ட்ஸ் போய் குயிக்காக சேர்றதுக்கு வழி பண்ணலாம். கிக் ஒர்க்கர்ஸ் யார் அந்த கிக் ஒர்க்கர்ஸ் சார்? கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய எம்ப்ளாயி அப்படிங்கிற ரிலேட்டிவ் இல்லாமல் யார் எம்ப்ளாயர்னு தெரியாது, யார் எம்ப்ளாயின்னு தெரியாமல் பிளாட்ஃபார்ம் பேஸ்டு ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் கிக் ஒர்க்கர்ஸ் சார். அவங்களுக்கு ஒர்க்கிங் டைம் அப்படிங்கிறது இல்லை சார். அவங்க நினைக்கிற நேரத்தில் அவங்க ஒர்க் பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான நேரத்தில் ஒர்க் பண்ணிட்டு மீதி நேரத்தில் ஓகே. கிக் எக்கானமி இன்றைக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது தான். எஸ் சார். இது எப்படி வந்து எம்ப்ளாயருக்கு அட்வான்டேஜ், எம்ப்ளாயிக்கு அட்வான்டேஜ் சார்? எம்ப்ளாயருக்கு வந்து சார் எக்ஸாக்டா தெரியல, நான் கற்பனை பண்ணி சொல்லுங்க என்ன பண்ணலாம் சார். என்கிட்ட 10 பேர் ஒர்க் பண்றாங்க சார், திடீர்னு எனக்கு வந்து 90 பேர் தேவைப்படுது. இப்போ நம்ம வீட்டில் திடீர்னு ஒரு கல்யாணம் பண்றாங்க, ஒரு 1000 பேருக்கு இன்விடேஷன் அனுப்புறோம். அப்போ இருக்கிற ஒருத்தர் 2 பேரை பண்ண முடியுமா? முடியும். அப்போ அடிஷனலாக அப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேரை கூப்பிட்டு வாங்க, ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ பணம் ஏதாவது கொடுத்து பண்ணுங்க. இது கிக் ஒர்க்கர்ஸ் தான். எஸ் சார். ஒரு கான்ட்ராக்ட் லேபர் கிக் ஒர்க்கர்ஸ் தானே. அதான் ஒர்க் ஃபோர்ஸ் தேவைங்கும் போது சடனாக ஒர்க் ஃபோர்ஸ் எலாஸ்டிசிட்டி. எஸ் சார். பர்மனெண்ட் ஒர்க்கர் தான் எல்லாத்தையும் எடுக்க முடியாது. எஸ் சார். அப்போ டெம்பரரி ஒர்க்கர்ஸ் தான் நம்ம எங்கேயாவது எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், கிக் ஒர்க்கர்ஸ் மாதிரி ஒரு ஒர்க் ஃபோர்ஸில் எடுத்தோம்னா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கிக் ஒர்க்கர்ஸ் சைட்ல இருந்து இருக்க அட்வான்டேஜ், அவங்களுக்கு அட்வான்டேஜ், அவங்களுக்கு வேற ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சார். இப்போ ஒரு 8 hours ஒர்க் செஞ்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 16 hours அவங்க செய்யற வேலைக்கு கூடுதல் பண்ணி அவசியம் இருந்தா அவங்க கூடுதல் பண்ணி அவங்களுக்கு போதுமான வருமானம் ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆனா இது முழு நேரம் படிக்கின்ற மாணவர்கள் வந்து ஏர்னிங் வைல் லேர்னிங், போர்ட்டரா ஒர்க் பண்ணலாம், ஒரு ஊபர் டெலிவரியா ஒர்க் பண்ணலாம். அதில் இன்னைக்கு எதுவுமே ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை சார். டிகிரிட்டி ஆஃப் லேபர் இருக்கு, அதனால அதை பண்ணலாம். பட் இந்த கிக் ஒர்க்கர்ஸ் முக்கியமான பிரச்சனை என்ன சார்? அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி இல்லை சார். சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் எதுவுமே அவங்களுக்கு இல்லை. அதாவது பணிப்புடி மாநிலம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்களா? அதாவது வெல்ஃபேர் போர்டு தான் சார் ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளும். அவங்களுக்கு இதெல்லாம் வகுத்து எதுவும் கொடுத்த மாதிரி இல்லை சார். கர்நாடகா ஆல்ரெடி ஸ்டார்டட் இட், பட் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு நல்லா தெரியும் எனக்கு. பட் அவங்க ஒரு சட்டம் போட்டாங்க. ஓகே சார். கர்நாடகா அதுக்கு தெலுங்கானா 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்கு. எஸ் சார். இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இன்றைக்கு நிறைய குழந்தைங்க அடிக்ஷன் வருது. எஸ் சார். ஹவு டு ப்ரிவென்ட் தட்? சார் குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட முடியாது சார். பேஸ்ட் ஆன் த நம்மளுடைய கைடிங்ஸ் நிறைய சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள தடை பண்ணணும். எஸ் சார். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது சார். பிகாஸ் சோஷியல் மீடியாவில் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது இல்லை சார். ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், யூடியூப்ல நிறைய இன்னோவேட்டிவான திங்ஸ் கற்றுக்கலாம். சில்ட்ரனுக்கு தேவையான விஷயங்களும் இருக்குது சார். பட் பேஸ்ட் ஆன் கன்சம்ஷன் சார். நம்ம எதை கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் சார் நம்மளுடைய ஃபீட் அமையும். நம்ம ரெகுலராக எதை கன்சியூம் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி ஃபீட் அடையும் போது அதுக்கு அடிக்ஷன் ஆகிறோம். ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் சார். யூஎஸ்லேயே சோஷியல் மீடியா வந்து 13 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் அதை வச்சா சாப்பாடு விட்டுறாங்க. இன்னைக்கு எல்லாருமே உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்குது. வசதி இருந்தால் அதான் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நிலாவை கட்டி சோறு விட்டின காலம் இல்லை இன்னைக்கு, இல்லையா? எல்லாம் சோஷியல் மீடியா தான் காட்டிகிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ சோஷியல் மீடியா வந்து ஏற்கனவே சில மாநிலங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஜெல்லாம் கொண்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா இந்த மாதிரி 13 வயசுக்கு பண்ண முடியாதுங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா?
நீங்கள் சொல்லக்கூடிய ரைட் ஒன்று ரெண்டு நல்லா இருக்குன்றது ஒரு விஷயம். டோட்டலாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா? இம்ப்ளிமெண்டேஷனா முடியுமா? ஒரு குழந்தை 12 வயசில் வந்து ஒரு பேன் பண்ணியிருக்கீங்க, யூஸ் பண்ணுது, குழந்தைய தண்டிக்க முடியுமா? தண்டிக்க முடியாது. யாரை தண்டிப்பீங்க? பெற்றோர்களை தான். அப்போ குழந்தைகள் பெற்றோர் 2 பேர் ஹாஸ்பிட்டல் கொள்ளப்படுறதா? இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ் நிறைய இருக்குது. இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இதில் இதெல்லாம் வந்து என்னென்னா இட்ஸ் கால்ட் சோஷியல் நட்ஜிங், சோஷியல் இன்ஜினியரிங். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். சமுதாயத்தில் மாறுதல்களை சட்டம் மூலயமாவும் ஒரு அவேர்னஸ் மூலயமாவும் ஒரு பயம்னா வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் இட், அது மூலமாக பண்ணோம்னா ஸ்லோவாக அந்த மாறுதல் அங்கே வரும். சரிங்களா? ரைட். அப்புறம் வந்து யூஆர் டாக்கிங் அபவுட் கிக் ஒர்க்கர்ஸ் பண்ணுங்க, எம்ப்ளாயீஸ் சைடெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கு அரசாங்கம் வந்து செயல்படுத்திட்டு இருக்கின்ற இந்த மாதிரி லேபர் வெல்ஃபேர் பொறுத்தவரை வேறு என்ன இருக்குது தொழிலாளர்களுக்கு? இல்லை ஸ்கீம்ஸாக கேட்குறீங்களா? ஸ்கீம்ஸ் அதில் போயிட்டு நினைக்கிறேன், தெரியல ஸ்கீம்ஸ் இருக்கா மாதிரி. ஒர்க்மென் என்ன ஒர்க்மென்? ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஆக்ட். இப்போ எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்ட்னு பேர். ஒர்க்மென் இப்போ எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்ட். எம்ப்ளாயி காம்பன்சேஷன் வந்துச்சா? எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்ட். ஒர்க்மென்னா அந்த மீனிங் டிஃபரெண்ட் வந்து மென்னுங்கிறது எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஸ்கீம்னா அது என்ன ஆக்ட் சார்? சார் எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்ட் 1923 இருந்து இருக்கு சார். ஸோ வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட் சார். ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ற இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு இறந்துட்டாவோ, பார்ஷியல்லி இல்லை பெர்மனன்ட்லி டோட்டல் டிசபிலிட்டி ஆகிட்டாலோ, இல்லை பெர்மனன்ட்லி பார்ஷியல் டிசபிலிட்டி ஆகிட்டாலோ, இல்லை டெம்பரரிலி டிசபிலிட்டி ஆகிட்டாவோ அவருக்கு தர வேண்டிய ஒரு அவங்க குடும்பத்தை அவங்க டிபெண்ட்டுக்கு இல்லை அவருக்கு தர வேண்டிய நியாயமான தொகையை செலுத்த வழங்குறதுக்கான ஒரு அமைப்பு தான் சார் அந்த எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்ட் உருவாக்கி இருக்கு. அமைப்பு கிடையாது, சட்டம். சட்டம் சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. சட்டத்தின் கீழே ஒருவேளை அப்படி சட்டத்தின் கீழே வந்து ஒருத்தர் கொடுக்க மறுத்தால் என்ன பண்ணலாம்? ஒரு எம்ப்ளாயர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, எந்த வசதி இல்லைங்க, அதை கொடுக்க முடியாது. சார் நான் காம்பவுண்டபிள் ஃபண்ட்ஸ் சார், அது அவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது சார். ஸோ இப்போ இது மாதிரி தான் நல்லா ஆரம்பிக்கணும் டிஸ்கஷன். நிறைய பண்ணுறீங்க நல்லா. உடனே நான் காம்பவுண்டபிள்னா என்ன இப்படி போயிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஒருத்தருடைய ஒரு 10 கேள்வி அவர் கேட்குறத என்ன பண்ணுவீங்க? நீங்கள் குயிக்காக பதில் சொல்லி முடிச்சிருவீங்க. அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் போவார். ஒன்று அதையே தொடரலாம், ஓகே சார், வேறு எங்கேயா போகலாம். ஸோ குட், உங்கள் கிட்ட இருக்க நல்ல பாயிண்ட்டு குட் கான்வர்சேஷன். ஒரு உரையாடலும் உங்களுக்கு தெரியாமலே அல்லது வந்து ப்ராக்டிஸ் பண்ணியோ நல்லா பண்ணுறீங்க. யூ ஆர் டேக்கிங் இட். அந்த கேள்வியோடு நிறுத்தாமல் இன்னொன்று கொண்டு போகிறீங்க, அதை கேட்டாலும் பதில் சொல்கிறீங்க. சரி, இந்த சட்டத்தின் கீழே மறுக்கிறாரு நான் காம்பவுண்டபிள் இல்லையா? என்ன நடவடிக்கை எடுக்கலாம் சட்டத்தின் கீழே? சார் கோர்ட் கேஸ் தான் சார், ட்ரையல் தான் சார். ஸோ லேபர் கோர்ட்டுக்கு போகலாம் சார். ஸோ லேபர் கோர்ட்டில் இந்த மாதிரி அவங்க எம்ப்ளாயர் திறகம் எடுக்கிறாங்கும் போது ஸோ கன்விக்ட் ஆகலாம் அங்கே. ஏன்னா எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்ட் கீழே கமிஷனர் இருக்கார் சார். ஸோ கமிஷனர் டைரெக்டாக இன்வால்வ் ஆகும்போது கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க சார். லேபர் கோர்ட் அப்படிங்கிறது என்னது சார்? லேபர் கோர்ட்டுங்கிறது எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு ஹையர் பாடி தான் சார் லேபர் கோர்ட்ஸ். ஓகே. 1926 வரை எஸ் சார் எது லேபர் இது வந்து இட் பி கன்சிடர்ட் அஸ் அகைன்ஸ்ட் த ஸ்டேட். எஸ் சார். என்ன காரணம்? எப்படி இப்போ 26 தீர்ந்தது? 26 ட்ரேட் யூனியன் ஆக்ட் வந்தது சார். வெரி குட். ஸோ ட்ரேட் யூனியன் ஆக்ட் வரதுக்கு முன்னாடி லேபர் யூனியன்ஸை வந்து கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணதுனால அவங்க வந்து அகைன்ஸ்டாக நினைச்சாங்க சார். 26 ட்ரேட் யூனியன் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் லேபர் யூனியன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க சார். வெரி குட், வெரி குட். இப்போ வந்து நம்ம உழவர்களுக்காக தனியாக வேளாண்மை இல்லையா, அதுக்கு ஒரு தனி பட்ஜெட் போடுறாங்க. எஸ் சார். ஏற்கனவே போட்டிருக்கல ரெகுலர் பட்ஜெட், ரயில்வேஸே வேணான்னு எடுத்துட்டோம். எஸ் சார். அதை சேர்த்துட்டோம். இதையே உழவர் தனி பட்ஜெட் போடுறீங்க, வேஸ்ட் தானே சார்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேளாணோட வளர்ச்சி வேளாணோட பங்களிப்புன்னு பார்க்கும்போது 13% 14% தான் சார் இருக்கு. ஆனால் பெரும்பான்மையான வேலை வாய்ப்பை வேளாண்மை தான் சார் ஏற்படுத்துது. ஸோ அந்த வேளாண்மையில் வரக்கூடிய வருமானம் குறைவாக இருக்குங்கிறத அரசு
பார்த்துக்கிட்டே வருது. ஸோ அதனால தனி கவனத்தை செலுத்தி அதுக்கான திட்டங்களை தீர்க்கணும், திட்டங்களை கரெக்டாக வழிவகுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா பட்ஜெட்ல வந்து அக்ரிகல்ச்சருக்குன்னு இத்தனை கோடி ரூபாய் கொடுத்துட்றாங்க. ஒரு 20,000 கோடி கொடுத்துட்றாங்க. இப்போ அதுக்கப்புறமா அதில் என்ன பண்ண போறீங்க நீங்க? கூடுதலாக ஒன்றும் கொண்டு வரப்படுது இல்லையா? சார் கூடுதலாக கொண்டு வர போகணுமோ இல்லையோ அதை வந்து அது எப்படி செலவு பண்ணுறது, என்னென்ன துறைக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் அப்பப்போ நடுவில் தேவையான மாறுதல்கள் பண்ணுறதும் ஒரு முறைப்படி பண்ணும்போது அதனுடைய நம்ம வாங்குகிற பணம் முழுமையாக செலவாகும். என்னென்ன ஏரியாவுக்கு போகணுமோ அந்தந்த ஏரியாவுக்கு நம்ம செலவு பண்ணுறோம். ஓகே சார். இயற்கை வேளாண்மை அல்லது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன ஏதாவது ஸ்கீம் இருக்கா கவர்மெண்ட்டில்? இருக்குது சார். நேஷனல் லெவலில் பார்த்தோம்னா பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். தமிழ்நாடு திட்டம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்களுக்கு நம்மாழ்வார் விருது வழங்கிட்டு வராங்க சார். விருது கொடுக்குறது இல்லை, அவங்கள அது வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக திட்டங்கள். திட்டம்னா ஒரு அப்ஜெக்டிவ் இப்படி தெரியும்ல, அலாட்மெண்ட் கொடுத்து இன்னும் இதுக்கு இது மாதிரி பண்ணணும்னு இருக்கு. அது மாதிரி என்ன திட்டம் இருக்கு? ஞாபகம் வரல சார். நிறைய திட்டங்கள் இருக்காது. சரி, ஏஐ தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா? எஸ் சார். அதுக்காக வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. என்னதுக்கு அந்த மிஷன் இயக்கம் தேவை? ஒரு மிஷன் எதுக்கு தேவை? அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன சார்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்தின் மூலமா அரசாங்க கவர்னன்ஸுக்கும் பீப்புள் அதிலிருந்து ஒரு எத்திக்கல் ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேமிங்கையும் கொடுக்கறது தான் சார் வந்து அதோட அப்ஜெக்டிவ் சார். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷனுக்கு சேர்மனாக சீஃப் மினிஸ்டரே ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரே இருக்கும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அதிகமாகுது. ஸோ அதனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இங்கே க்ரோ ஆகும் அப்படிங்கிறதுனால அதை பிரைமரியாக வச்சுருக்காங்க சார். அதோட மிஷன் வந்து ஏஐ முடிஞ்ச இடத்துலலாம் பயன்படுத்து. எஸ் சார். ஏஐ பயன்பாட்டினால் நிறைய பேருக்கு வேலை போயிடும் அப்படின்போது அப்போ அது ஏஐ அரசாங்கமே பயன்படுத்துறது கரெக்டா? எஸ் சார். ஏஐனால வேலை போகும் அப்படிங்கிறது வந்து லோ ஸ்கில் ஜாப்ஸ் போகும் சார். ஸ்கில்லிங் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய லோ ஸ்கில் ஜாப்ஸ் மேபி அதை ரீப்ளேஸ் பண்ணும் சார். கோட் பண்ணுறோம்னா லோ ஸ்கில் தான் இல்லை சார். இப்போ கோடிங்கில் இருக்கிற இஷ்யூ என்னன்னா சார், கோடிங் பண்றவங்க டெவலப்பர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை படிக்கணும் சார். சரி, அது எப்படி அவங்களுடைய ரீஸ்கில்லிங் பண்ணி ஏஐ மூலமா நம்ம இன்னும் எப்படி வந்து இன்னோவேட்டிவா யோசிக்க முடியும் அப்படிங்கிறத ஏஐ ஒரு அசிஸ்டன்ஸா வச்சுக்கிட்டு அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அதை பீட் பண்றதுக்கு இன்னொரு ஏஐ வரலாம். மேபி அதை கத்துக்கிட்டு திரும்ப அவங்க அதை விட க்ரோ ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுங்க சார். இ சேவா சென்டர்ஸ் இருக்கு இல்லையா? எஸ் சார். எஸ் சார். சிட்டிசன் சேவா சென்டர். எஸ் சார். என்ன பண்ணுது அது சார்? இ மாவட்டம் சார்ந்த திட்டங்கள் நடைபெறுத்திட்டு வராங்க சார். இ மாவட்டத்துக்கு கீழே, இ டிஸ்ட்ரிக்ட் கீழே அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் சர்வீஸ் டெலிவரி பண்றதுக்கான ஒரு முனையமா வந்து இ சேவை மையங்கள் செயல்பட்டு வருது சார். நாலேஜ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டர் எந்த லெவலில் இருந்தாலும். எஸ் சார். அப்படி நான் சொன்னா அது வந்து ஏற்றுப்பீங்களா? இல்லை சார் தேவையில்லை? இல்லை சார், கண்டிப்பாக ஏற்றுப்போம் சார். சொல்லுங்க, என்ன காரணம் சார்? இப்போ எல்லாத்துலேயுமே கெமிஸ்ட்ரி இருக்கு சார். வெரி குட். நம்ம உடம்புல இருந்து, நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருந்து, இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல இருந்து பொருளாதாரத்தின் ஒரு மறைமுக அங்கமாக வேதியியல் விளங்கிட்டு வருது சார். ஒரு எந்த நிலையில் இருக்கிறவரும் அவசியமா அடிப்படை வேதியியலை தெரிஞ்சிருக்கும் சார். அதுக்கான காரணம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பியூரிஃபிகேஷன், வாட்டர் வந்து அடல்ட்ரேஷன் இல்லாமல் பியூரிஃபைடா இருக்கா அப்படின்னு அசஸ் பண்றதா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா ஒரு அசிடிட்டி பேசிக் இதை தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் சார். இல்லை ஒரு இப்போ கள்ளக்குறிச்சி மாதிரியான எங்கள் ஊர் மாதிரியான மாவட்டத்தில் ஹூச் ட்ராஜடி நடந்தது சார், கள்ளச்சாராயம். அதில் அந்த அடல்ட்ரேஷன் மெத்தனால் எப்படி உள்ள வந்தது அப்படின்னு அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் சார். இல்லை பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கெமிஸ்ட்ரி மூலமா யோசிக்கிறதா இருக்கட்டும் சார். இல்லை மைக்ரோ பிளாஸ்டிக், டூ டேஞ்சரஸா வரக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்கை எப்படி வந்து பிரிவென்ட் பண்ணலாம் இப்படின்னு எல்லா கட்டத்திலையும், எல்லா மட்டத்திலையும் அது படிக்கும்போது எஸ் சார் இந்த
ஃபாஸ்ட் ஃபுட்லாம் பண்ணுறோம் எஸ் சார் நூடுல்ஸ். எஸ் சார் இந்த நூடுல்ஸில் வந்து ஒரு வகையான ஒரு மைக்ரோ பிளாஸ்டிக்லாம் ஆட் பண்ணுறாங்க, ஃப்ளேவருக்கும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆட் பண்ணுறாங்க அப்படிங்க. அது அப்படி உண்மையாக தெரியல. அப்படி பண்ணால் அது வந்து எப்படி ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும்? ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக்ங்கிறது வந்து நிறைய சர்ஃபேஸ் உள்ள ஒரு ஏரியா. கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு பிளாஸ்டிக்கில் பாலிமரில் எஸ் பாலிம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். பாலிப்ரொபிலின், எத்திலின். எஸ் சாரி சார், அம்மா உங்கள் கெமிஸ்ட்ரி நாலேஜ் செஸ் பண்ணுறதுக்காக கேட்குறேன். இல்லை என்னன்னு புரியல சார், எனக்கு இன்னொரு டைம் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஓகே சார். இது ஒரு பாலிமர் தானே உள்ள போய் எஸ் சார் எஸ் சார் போகுதுன்னு சொல்கிறோம். பாலிவினைல் குளோரைடு, பாலிஎத்திலின், டைரிலின், டெரிஃப்லின், எஸ் தெரப்டலின், பிஇடி. எஸ் சார் பிஇடி. இஸ் இட் சேஃப் பெட் ஜார் அப்படிலாம் போட்டு விற்கிறாங்க கடையில்? எஸ் சார். தண்ணி பாட்டில் அதில் தான் வச்சு பண்ணுறோம். எஸ் சார். இல்லை சார், இப்போது அது வந்து ஃபோட்டோ ஆக்சிடேட்டிவ் ரியாக்ஷன் ஒன்று இருக்குது சார். ஸோ யூவி ரேஸ்க்கு அஃபெக்ட் ஆகும்போது அது அந்த பிளாஸ்டிக் வந்து பாதிக்கப்பட்டு அதுலேருந்து தான் சார் மைக்ரோ பிளாஸ்டிக் வருது. ஸோ அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும்போது நிறைய டாக்ஸின்ஸ் அதில் வந்து அமையறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது சார். ஸோ அது இன்ஹேல் பண்ணும் போதும் நம்ம வாட்டர் வழியாகவும் போதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க சார். பெஸ்ட் வே இஸ் டு அந்த மாதிரி என்னென்ன பிளாஸ்டிக் இதெல்லாம் இருக்கோ நம்ம எரிச்சோம்னாலும் கார்பன் மோனாக்சைடு வரும். எஸ் சார். அதனால பெஸ்ட் வே டு டம்ப் தம் இன் தி சி. நோ சார். ஏன் சார் சீல போடும்போது அங்கே சீல லிவிங் கிரியேச்சர்ஸ் இருக்குல்ல சார். ஸோ அதுக்கு வந்து ஆக்சிஜன் டிமாண்ட் ஏற்பட்டுரும் சார். ஸோ அது தவறானது சார். அங்கேயும் பொல்யூஷன் வரும் சார், பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஏற்படும் சார். அங்கே இருக்கக்கூடிய லிவிங் கிரியேச்சர்ஸும் பாதிக்கப்படும் சார். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ங்கிறமே எஸ் சார். அது வந்து 10 PM அடங்குமா 2.5 PM அடங்குமா சார்? 5 mm டயாமீட்டர் கீழே இருக்கிறது மைக்ரோ பிளாஸ்டிக் சார். வெரி குட். 5 அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக்ஸ் ஜென்ரல். எஸ் சார். 2.5 விட லைட்டாக பெருசு சார். 2.5 அதை விட மைன்யூட்டாக இருக்கும் சார். 2.5 அதான் சொல்கிறேன். இதனுடைய பாதி இதுக்கு. எஸ் சார். 2.5 அதுக்கு கீழே இன்னும் போகும். எஸ். ஸோ ஒரு நீங்கள் நானும் யூஸ் பண்ண பெட் ஜாரை வந்து எங்கேயாவது தூக்கி போட்டோம்னா அது கடலில் வந்து எந்த அளவுக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. மைக்ரோவாக மாறி எங்கெங்கெல்லாம் போயிருக்குன்னு சொல்கிறாங்க சார். கடலில் எனக்கு தெரியல சார். ரீசெண்டாக பார்த்த நியூஸில் சார் ஒரு தாய்மாரோட தாய்ப்பாலில் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து எப்படி வர முடியாது? அவங்க உண்ணக்கூடிய அவங்க இன்ஹேல் பண்ணக்கூடியதில் குடிக்கக்கூடிய தண்ணியில் இதில் வேணா இருக்கலாம் சார் இப்போ. ஸோ அதனால் அந்த வழியே மரியானா ட்ரென்ச் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். எங்கே? பசிபிக்ல இருக்கு சார். பசிபிக்ல இருக்கக்கூடிய டீப்பஸ்ட் ஏரியா மரியானா. ஆழமான ஏரியா. அதுதான் வந்து ரொம்ப அதிகமான ஆழமான ஒரு பகுதி. எஸ் சார். அந்த பகுதிக்கு இது போல ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ ஒரு முக்கியமானது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. எஸ். பிளாக் செயின் டெக்னாலஜி. எஸ் சார். அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து பிளாக் செயின் பேக் போன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். நம்பிக்கை இணையம். ஏன் அது நம்பிக்கை இணையம் சொல்கிறாங்க சார்? அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது அது ஒரு லெட்ஜர் சார். ஒரு ரிஜிஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் லெட்ஜர் சார். டிஜிட்டல் லெட்ஜர் சார். அது பேரே டிஎல்டி. எஸ் சார். டிஜிட்டல் லெட்ஜர் டெக்னாலஜி. டிஜிட்டல் சொல்லி ஆகணும். ஓகே சார். ஸோ அந்த டிஜிட்டல் லெட்ஜரில் டிரான்சாக்ஷன்ஸை தனித்தனி பிளாக்ஸாக கிரியேட் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி அது அந்த டிரான்சாக்ஷன் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருப்பாங்க சார். ஸோ யாராவது அதில் சேஞ்ச் பண்ணாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ அந்த சேஞ்சும் நடக்காது சார். ஸோ வந்து ஒன்றை சேஞ்ச் பண்ணால் அதுக்கு முன்னாடி வர்றதும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால ஸோ அது செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு வச்சுருக்காங்க சார். முக்கியமாக அதை வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் நம்மளோட டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இதுக்காகலாம் பயன்படுத்துறதுனால அதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே, வெரி குட். நம்ம வந்து ஒரு ஏதாவது நடக்குது ஒரு டிரான்சாக்ஷனில் தப்பு ரைட்டு அது வந்து யார் பண்ணாங்க எந்த ஐபியிலேருந்து வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிளாக் செயின் உதவுமா? தெரியல சார். அதுதான் எந்த ரைட்டு எங்கேருந்து பண்ணாங்க எந்த ஐபி அட்ரஸ் இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குல்ல. எஸ் சார்.
இந்த ஐபி அட்ரஸ் பண்ணாங்கன்னா அப்போ நான் பதில் சொல்லியாகும். ஓகே. ரெண்டாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கையில் வந்து கீ கொடுத்துருக்காங்க. எஸ் சார். நம்ம பாஸ்போர்டோ Yes, sir. பாஸ்வேர்டோ எது நீங்கள் சொன்னாலும் சரி, அந்த கீ யூஸ் பண்ணிங்கன்னா எப்போ நீங்கள் லாகின் பண்ணீங்க, எப்போ லாக் அவுட் பண்ணீங்க, என்ன சேஞ்ச் பண்ணீங்க அப்படிங்கிறது சொல்ல முடியும். Okay. ரைட்டா? ஓகே. மை லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் த டே. Sir. இவ்வளோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்லாம் பெரிய லெவலில் வந்துட்டு இருக்கு. Yes, sir. அதனால் வந்து வி ரிக்வயர் பிக் சர்வர்ஸ் எல்லா Yes. இடத்துலையும் தேவைப்படுது. ஸோ வந்து இந்த சர்வர்ஸ்லாம் க்ளவுட் சென்டர்ஸு இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக வந்து இந்தியாவில் வி ரிக்வயர் லாட் ஆஃப் சர்வர்ஸ் வைக்கிறதுக்கு இடம் வேணும். வாட் டு தே கால்? தெரியல சார். சர்வர்ஸ், பெரிய பெரிய சர்வர்ஸ் Yes, sir. இல்லையா? Yes. இந்த சர்வர்ஸ்லாம் வைக்க போகிறாங்க கொண்டு வந்து. தெரியல சார். தெரியல. ஓகே. இப்போ இங்கே வந்து இந்த சர்வர்ஸ்க்கு பெரிய பெரிய சர்வர்ஸ்லாம் வந்து எஸ் சார். முன்னாடி வந்து இப்போ இங்கே நம்ம இந்தியாவில் வைக்கல. எஸ் சார். எல்லாமே வந்து ஆஃப் ஷோர் வெளியே இருந்தது. ஐடி ஆக்டில் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே சார். டேட்டா லோக்கலைசேஷன். இட்ஸ் ஆர் ஆல் கால்டு டேட்டா சென்டர்ஸ். ஓகே சார். ரைட்டா? இந்த டேட்டா சென்டர்ஸ் தான் நான் வந்து மறைமுகமாக உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தது. சர்வர்ஸ் வைக்கிறாங்க. ஓகே 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 சார். டேட்டா சென்டர்ஸ் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஓகே சார். இதனுடைய நன்மை தீமை என்ன? ஓகே சார். டேட்டா சென்டர்ஸ் அதிகமாக வரும்போது நம்மளுடைய கவர்னன்ஸை டிஜிட்டைஸ் ஆகும்போது அதுக்கான டேட்டா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும் சார். Very good. பட் தீமைகள்ங்கும் போது அதுலேருந்து அதுக்கு நம்ம பயன்படுத்த கன்சியூம் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ஒன்று சார். அதுலேருந்து வெரி குட். வெளியே வர ஹீட்டு சார். ஐ திங்க் என்னன்னு தெரியல சார் எனக்கு. அதுலேருந்து வெளியே எஸ். ஸோ யூ ஆர் யூசிங் யுவர் லாஜிக் பிரெயின். கரெக்ட். அதான் வேணும். ஸோ என்விரான்மெண்டலாக அது வந்து தீங்கு விளைவிக்கும் சார் கண்டிப்பாக. என்வாயன்மெண்ட்டாக திங்கிங் நிறைய விளைவிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் கோயிங் டு மேக் அ பிக் டிமாண்ட் ஆன் லேண்ட். எஸ். ஓகே சார். புரியுங்களா? எஸ் சார். நீ ஒன்றும் 2 ஏக்கர் 1 ஏக்கரில் பண்ண போகிறதில்ல. ஆயிரக்கணக்கான ஏக்கர் தேவைப்படும் பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ் போடணும்னா. எஸ் சார். ஸோ வந்து ரொம்ப கஷ்டம் லேண்டு. சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போய் லேண்டு தேடுறது பக்கத்தில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வயர் லாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, எனர்ஜி. ஒன்று கேஸையோ அல்லது வந்து இதுவோ தான் யூஸ் பண்ண முடியும். Yes, sir. கோல் இதான் பண்ண முடியும். நமக்கு வந்து ரெனியூவல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியில் கொடுக்குற அளவுக்கு இன்னும் கெப்பாசிட்டி இல்லை. எஸ். ஸோ அது ஒன்று. மூணாவது வந்து வாட்டர். ஏன்னா அது கூலண்ட் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை. வாட்டர் தான் கூலண்ட்டாக யூஸ் பண்ண Yes. முடியும். த சீப்பஸ்ட் மெத்தட் அவருக்கு. பட் ஆல்ரெடி தெர் இஸ் அ ப்ரெஷர் ஆன் இரிகேஷன், ட்ரிங்கிங் வாட்டர், எஸ் சார். இண்டஸ்ட்ரியல் வாட்டர் யூஸ், வாட்டர் ஃபார் இண்டஸ்ட்ரியல் யூஸ். இதுக்கெல்லாம் போகத்தான் இதுக்கு வரணும்னா இப்போ அது மேலே என்ன ஆகும்? ஆதிக்கம் Yes. செலுத்தும். எப்படி வந்து இந்த கோகோ கோலா கம்பெனி வந்து எஸ் சார். இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான்னு ஒரு இடத்துல, அது போல் அவன் அங்கே போய் அதை வந்து இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு பாட்டில் Bottle. மேக்கிங் மணி அவுட் ஆஃப் தட். ரைட்? அந்த ஊருக்கே வந்து 20 ரூபா 30 ரூபான்னு விற்பான். எஸ் சார். அதுதான் ஒரு நிலைமை இன்னைக்கு. ஸோ அதை மாதிரி செய்யக்கூடிய ஒரு சில டேட்டா சென்டர்ஸில் வரும். பட் அதே நேரத்தில் எம்ப்ளாய்மெண்ட்டு, அப்புறம் வந்து டேட்டா லோக்கலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. தெரியுங்களா? இல்லை சார். அதாவது டேட்டாக்கள் தரவுகள் வந்து இந்தியாவிலே வச்சிருக்கணும், இந்தியா கண்ட்ரோலில். ஓகே சார். அப்படிங்கிறது நம்மளுடைய ஐடி ஆக்டில் ஒரு ப்ரொவிஷன். ஓகே சார். பட் அது நம்மளால் பண்ண முடியாது. வாப்பா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வரமாட்டான். யூஎஸ்ஏ இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் தான் அங்கே இருக்குது. எஸ் சார். அரசாங்கத்தையும் கம்பெனி பண்ணிருக்காங்க இல்லையா? Yes. எலான் மஸ்க் பயன்படுத்துறாருல. எஸ் சார். நாளைக்கு நேராக வந்து நான் ஸ்டார்லிங்கை கொண்டு போய் கொடுத்தேன்னா ஸ்டார்லிங்க் யூஸ் பண்ணி தான் ரஷ்யாவோ யுக்ரைனோ வந்து அவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டார்லிங்கை கொண்டு வந்து நாளைக்கு வந்து அவர் சொல்லார் மொபைல் ஃபோனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு கொடுத்துட்டா மற்ற மொபைல் ஃபோன் யாருமே வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டேன். ஏன்னா நான் எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் நான் தனியாக இன்னொரு கார்டை போடுறதோ அந்த ஊருக்கு கார்டு வாங்குறதோ அல்லது வந்து இன்டர்நேஷ்னல் ரோமிங் ஃபெசிலிட்டி வாங்குறதோ தேவையில்லை. எஸ் சார். சரிங்களா? கரெக்டானே? கரெக்ட் தான் ஸோ சார். அதனால் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஜஸ்ட் திங்க் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ இதெல்லாம் விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட தெரிஞ்சிருக்கும் நிறைய. அதான் சொல்லுங்கள். ஓகே சார். அதனால் கெமிஸ்ட்ரி பற்றி சும்மா ஜஸ்ட் பேசிக்காக ஒருவேளை உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பற்றி கேள்வி வேணும்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே சார். நம்ம வந்து ஒரு அஸ் அ கெமிஸ்ட்ரி பேஸ்டு கெமிஸ்ட்ரி வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகே சார். அது மாதிரி பண்ணால் ஒரு Q&A ரெடி பண்ணி தரேன். ஓகே சார். ஒரு 10-15 பாருங்கள். ஓகே சார். அது சும்மா இருக்கும். எப்பவுமே சொல்கிறேன் உங்களுடைய தாட் ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அது. ஓகே சார். ஓகே சார். அதுவே அப்படியே அமையுமானா தெரியாது நமக்கு. Yes. பிகாஸ் ஐ எக்ஸ்டென்சிவ்லி யூஸ் ஏஐ. எஸ் சார். நானே ஒன்றும் பண்ண முடியாது. ஐ எம் அன் ஏஐ எக்ஸ்பர்ட், பர்டிகுலர்லி இன் நாட் ஃபார் கிரியேட்டிங்
வெப்சைட்டோ அதெல்லாம் பண்ணுறதுலாம் என்ன முடியும், பட் ஐ டோன்ட் டூ தட். பட் வி கலெக்ட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே. கண்டென்ட் கிரியேஷன் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஓகே. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ என்ன? நான் ஜெமினி யூஸ் பண்ணுவோம் சார். ஜெமினை என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஜெமினியில் இந்த கண்டென்ட் கிரியேட்டிங் சார். என்ன டிஎன்பிஎஸ் நிறைய இருக்கு சார். அதில் ஜெமினி லேர்னிங் கைட்லைன்ஸ் போட மாட்டேன் சார். நார்மல் தான் வச்சுட்டு ப்ரோ வச்சுட்டு யூஸ் பண்ணுவோம் சார். ஆமாம், ப்ரோ வச்சுட்டு யூஸ் பண்ணுவோம் சார். ப்ரோ 3 சார் 3 வருது. இப்போ அடுத்தது இருக்குது. அதுலேயே விஓன்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? விஇஓ தெரியல. ஜெமினிலே போனீங்கன்னா விஓன்னு இருக்கும், தட்டினே தெரியும் என்னென்ன இருக்குது. விஓங்கிறது வந்து வீடியோ பண்ணுறதுக்காக. ஓகே சார். அது வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்டுக்கு நீங்கள் ஒரு வீடியோ படிக்கலாம். Okay. பட் நிறைய கன்சியூம் ஆகும், பவர் தான் கன்சியூம் ஆகும். ஓகே ஓகே சார். Right. Okay. With this we'll stop. Now, we did nearly about 45 minutes. Okay. Good session. Now you make an assessment about your performance. நீங்களே பண்ண போகிறீங்க. பொதுவாக எனக்கு வந்து ஒரு 3 நல்ல பாயிண்ட்டு உங்ககிட்டது, ஒரு 3 இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஏரியா. மெரிட்ஸு, டெஃபிஷியன்சி. ஸோ மெரிட்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுவோம் சார். குட். தெரிஞ்சதை சொல்லிடணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் பேசுவோம் சார். ஒன்று. ரெண்டாவது வந்து தெரியலன்னு டைரெக்டாகவே சொல்லிடுவோம் சார். குட். மூணாவது வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்பான்டினியஸாக ஒரு பாயிண்ட் மேக் பண்ண ஜென்ரேட் பண்ணி என்னால் சொல்ல முடியும் சார். இது சார். அக்ரி. அப்புறம் டிமெரிட்ஸ் வந்து டிமெரிட் அதான் சொல்கிறேன், ரெக்குவயர்மெண்ட்ஸ் அவ்வளோதான். ஓகே சார். டிமெரிட் ஏன் நம்மளை குறைச்சிக்கலாம்? ஓகே சார். ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் யாரும் டிமெரிட்டே கிடையாது. ஓகே சார். they have to make them பாலிஷ் பண்ணி அவங்கள வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஓகே சார். அதான் நான் 13 ஆண்டுகளாக என்னுடைய கற்பனையிலே அதான் ஹேண்ட் ஹோல்டிங்லாம் பண்ணுறேன் இல்லையா? இல்லைன்னா பண்ண முடியாது அந்த திங்கிங்கில். ரெக்குவயர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்ட் நாலேஜ் இன்னும் கொஞ்சம் வைடாக எனக்கு தெரிஞ்சிருக்கணும் வெரி அப்படின்னு. குட். தென் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் சார். டெக்னாலஜிக்கலாக அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா டெக்னாலஜி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கேட்காமலும் இருக்கலாம். பட் தெரிஞ்சுட்டு போகிறாலும் நமக்கு எளிதாக இருக்கும். ஓகே சார். இப்போ ஐடி ஆக்டில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் சொல்கிறாங்க சேஃப் ஹார்பர் ப்ரொவிஷன் அப்படின்ட்டு இருக்கு. அப்படின்னா என்னங்க? அப்படின்னா இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தில் நம்ம வந்து இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் நாளைக்கு வந்து ஒரு ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இப்போ ஏஐ டெக்னாலஜி இப்போ எல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு ஜெனரேட் பண்ணுறது புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெரியுது. மெட் ஜிபிடி இருக்குது, அதில் போகிற மெடிக்கல் மருந்து இதெல்லாம் அதில் போட்டு பார்க்குறோம். என்ன அந்த மருந்துடைய சைடு எஃபெக்ட் எதாவது இருக்கா என்ன அப்படிலாம் பார்க்குறோம். ஓகே. ஸோ இட்ஸ் ஒரு செல்ஃப் நாலேஜுக்கு வந்து ஏஐங்கிறது ரொம்ப முக்கியமான முக்கியம். ஏஐடைய முக்கியமான பர்பஸ் வந்து ஆட்டோமேஷன் ஆஃப் ஒர்க் பிளேஸ். ஸோ ரிப்பீட்டட் ஒர்க்கை வந்து இப்போ ஏற்கனவே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஏஐ வில் டூ சம்திங் மோர் தென் தட். இட் வில் பிகின் டு திங்க் லைக் எ ஹியூமன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலில் ஏஐ ஒரு மனுஷன் நிற்கிற இடத்துல ஒரு ஏஐ கேன் டூ இட். ரோபோ கேன் டூ த ரிப்பீட்டட் ஜாப். பட் வேற ரொபாட்டிக் ஏஐ எனேபிள்ட் ரொபாட்டிக் வில் டூ மச் மோர் தேன் தட் இல்லையா? ஸோ ஒரு ஃபுட்டு டெலிவரி நாளைக்கு என்ன பண்ணலாம், ஒரு ரொபாட்டிக் மூலயமா கொண்டு போய் வீட்டில் சேர்க்க முடியலாம். சப்போஸ் யூ ஹாவ் அ ட்ரோன் டெலிவரி சர்வீசஸ் வரலாம். ஹூ நோஸ்? அப்படி வந்ததுன்னா ஒரு இட் ஷுட் பி ட்ரிவன் பை ஏஐ ட்ரிவன் இருக்கணும். அதில் அப்போ இருந்தனால தான் அது போய் கரெக்டான இடத்துல அந்த விலாசம் சரியா இல்லையா அப்படிங்கிறதோ, ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறதோ, இல்லை செக் பண்ணி திருப்பி ஒரு பார்க்குறதோ, டேட்டா பேஸுக்கு அனுப்பி வெரிஃபை பண்ணுறதோ எல்லாமே இருக்கும். முதலமைச்சர் டேட்டா பேஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. முதலமைச்சரின் டேட்டா பேஸஸ். எஸ் சார். சிஎம் டேஷ்போர்ட். சாரி, டேட்டா பேஸ் டேஷ்போர்ட். எஸ் சார். என்ன டேஷ்போர்டு? எதுக்காக டேஷ்போர்டு கிரியேட் பண்ணுறோம் சார்? எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. டேட்டா பற்றி சொல்லும்போது சொல்லணும், உலகத்தில் இருக்கக்கூடிய 20% டேட்டாவை கிரியேட் பண்ணுறது இந்தியர்ஸ். ஓகே சார். பர்சனல் டேட்டா, இந்த டேட்டா எல்லாத்தையும். பட் எவ்வளோ நம்ம கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்? 3% தான். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயோ ஒரு இடத்துல. ஓகே. ஸோ மீதி வந்து கிட்டத்தட்ட வந்து தேர் ஆல் ஸ்டோர்டு அவுட் சைடு இந்தியா, ஆஃப் ஷோர் இந்தியா. இங்கேருந்து வெளியில் போகுது. இப்போ அந்த டேட்டா சென்டர்ஸ்லாம் இங்கே வரும்போது we have an opportunity to control them because sovereignty நம்மகிட்ட இருக்கு, territorial sovereignty.
அதை வச்சு இல்லை எங்களுக்கும் வந்து அதை ஷேர் பண்ணுறதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை இப்போவோ பின்னாடியோ போடணும். இப்போ உட்காந்து அங்கே இருக்கிறவங்க வைக்கணும் அவனை சொல்லுவான் வச்சுக்கோங்க, டேட்டா சென்டர்ஸ் நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னா எங்கே போகிறது பணத்துக்கு, எங்கே போகிறதுக்கு ஆளுக்கு. ஸோ ஒரு ஃபண்டுன்னா பணம்னா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுன்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த அதில் ஏதாவது கேள்விகள் கேட்டால் கட்டமைப்பு வசதிகள், ஃப்ரீபீஸ் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஃப்ரீபீஸ் கேட்டால் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், ரேஷ்னல் அண்டு டார்கெட். யார் கொடுக்குறீங்களோ அது டார்கெட்டடாக இருக்கணும். ரேஷ்னாலிட்டி கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற திட்டத்தை இருக்கணும். அது ஒரு பார்வை. ஓகே சார். இதோட என்னுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகே சார். நம்பர் 1, ஐ ஃபைண்ட் யூ ஆர் எ வெரி குட் கான்வர்சேஷனலிஸ்ட். அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே சார். நம்பர் 2, யுவர் சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் போல்ட்னஸ். இது வந்து ஈவன் ஒரு என்ன சொல்லுவோம் சமயத்தில் வந்து ஒரு கண்ணை முடிச்சு அடிச்சுட்டு போகிற போல்ட்னஸாக கூட இருக்கும். பட் கண்டிப்பாக ஒரு மனிதன் சக்ஸஸுக்கு அது தேவை. எல்லாமே லாஜிக்கலாக போய் நீங்கள் திங்க் பண்ணி எல்லாமே ஒரு பிஹெச்டி அளவு படிச்சுட்டு தான் பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தால் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி சர்வைவ் ஆகிறாங்க நிறைய பேர். ஸோ அதனால் தட்ஸ் குட். அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் சில மேட்ரு மட்டும் நீங்கள் இந்த ஒரு பேக்கப் நான் கிட்டத்தட்ட 360 டிகிரி உங்களை வந்து பண்ண முடிஞ்சது. காரணம் என்னென்னா உங்கள்கிட்ட வந்த குயிக்கான பதில்கள், நிறைய அடிஷன் நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் வரலாம். அது நல்லா இருந்தது. பட் அப்டேட்டிங் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்கீம்ஸ் நான் கேட்டதுலாம் ஏன்னா நீங்கள் இன்னும் சொல்ல அவனே எதிர்பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படியே பார்ப்பாங்க. சொல்லணும்னா கீழே போய்டும். எப்படி சிபிடி வருது அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஜிஆர்இ டோஃபெல்லாம் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவோம், நல்லா ஹை இதுவாக கொடுப்பாங்க, நல்ல மார்க்கு. நீங்கள் பண்ணிங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பண்ணனா என்ன பண்ணணும், ஈஸியாக பண்ணக்கூடிய லோவர் மார்க் வரும். டோட்டல் பார்த்தீங்கன்னா ஜிஆர்இயில் மார்க் வராது குளோபல் லெவலில். புரியுங்களா? டோஃபரும் அதே மாதிரி தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜிஆர்இ டோஃபர் எல்லாம் இது மாதிரி தான் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் நான் இன்ஜினியரில் தெரியல அப்படின்னா அது வேறு. இன்ஜினியர் இருக்கமோ இல்லையோ சுற்றி நடக்கிற நிகழ்வுகள்லாம் படிக்கணும், நிறைய தெரியும். நீங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க, வெரி குட். அதனால் யூ கேன் ஈஸிலி டூ இட். எப்படி பண்ணியிருக்கீங்க ரைட்டிங்கில்? நல்லா தான் சார் பண்ணியிருக்கேன். வெரி குட். நீங்கள் எனி ஸ்பெஷல் கேட்டகரி? இல்லை சார், எம்பிசி ஜென்ரல் சார். எம்பிசி ஜென்ரல். எம்பிசி ஜென்ரல். ஓகே. எம்பிசி உங்களுக்கு இருக்குது, அதனால் அங்கே பண்ணலாம். பட் இருந்தாலும் நல்லா நீங்கள் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகம். சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் தேவை. அதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ என் நம்பரை வாங்கிட்டீங்களா சார்? வெற்றியில் அட்டன் பண்ணும் போதே நான் உங்கள் நம்பர் கொடுத்தீங்க சார். வச்சிருக்கீங்களா? எஸ் சார், நான் மெசேஜ் வந்துருக்கேன். மெம்பர்ஷிப் வாங்கி இது பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்க சார், நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க சார். ஆட் பண்ணி மேலே வந்துட்டு சார். நேற்று நைட் பார்த்தேன் சார். நான் 2 மணிக்கு நான் எழுந்திரிச்சேன் சார். அப்போ கரெக்டாக மெசேஜ் வந்தது. சரி சரி. ஓகே சரி. ஓகே சார். ஏதாவது இது பண்ணுங்க. ஓகே சார். கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார். நான் கெமிஸ்ட்ரி கொஷின் மட்டும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன் சார். கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் மட்டும் எது வேணா கேட்கலாம். ஓகே. என்ன முடியுமோ அதெல்லாம் ட்ரை டு டூ இட். நான் நம்பிக்கை என்ன சொன்னீங்க, நல்லா இருந்தது. படிங்க. அதெல்லாம் அதில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே. அடுத்து வர நெக்ஸ்ட்டில் வரதெல்லாம் இருக்கு. ஓகே. இன்றைக்கி எப்படியும் ஒரு 20 டாபிக் வந்துடும். ஓகே சார். அதெல்லாம் படிங்க. அது ஒரு அப்படியே பார்க்கணும். தொழிலாளர் நலன், ஃபார்மர்ஸு இப்படின்னு போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் எங்கேயோ ஒரு இடத்துல போடாத இங்கே அங்கே இதுலேருந்து அங்கே கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் அப்படி சேர்த்து போட்டு பதில் சொல்லிட்டு போயிடலாம். ஓகே சார். தொழிலாளர் சொல்லி நல்லா இருந்தது. தொழிலாளர் நலனுக்கு ஒன்று அனுப்புகிறேன். அந்த ஐ வில் நாட் சென்ட் தி நியூஸ் பேப்பர். இது ஓகே சார். அந்த இதுவாக இருக்குல்ல பிடிஎஃப் ஃபைல். எஸ் சார். படிக்கிறதுக்கு ஈஸியாக. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். இப்போ நவ் டைம் ஃபார் யூ. இந்த ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கணும். இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்தது, வாஸ் இட் யூஸ்ஃபுல், எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் எ வேர்ட் ஆஃப் தேங்க்ஸ் டு கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ். ஓகே சார். சார் ஒரு டைவர்சிஃபைடாக இந்த கான்வர்சேஷனை நீங்கள் சொன்னதால நான் சொல்கிறேன் சார். இந்த கான்வர்சேஷனை கொண்டு போனதாக இருந்தது நீங்கள். ஸோ ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு இடத்துக்கு மாறி அதில் கொஞ்சம் டீப்பாக போனதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு மாறி ஸோ ரொம்ப டைவர்சிஃபைடாக. ஏன்னா நான் அட்டன் பண்ணதில் நேரவாக இருந்தது சார் நிறைய இடத்துல. எஸ் சார். ஸோ அதனால் இது கொஞ்சம் டைவர்சிஃபைடாக ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக இருந்தது சார். ஹோலிஸ்டிக்காக என் சப்ஜெக்ட் நாலேஜை கெமிஸ்ட்ரியும் டெஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது சார். லேபர் டிபார்ட்மெண்ட்டும் இது கவர் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப இதாக இருந்தது சார். ஓகே. ஸோ
இந்த இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சக்ஸஸில் மெயின்ஸ் நான் இங்கே வந்து டிடி ப்ரோக்ராம் பண்ணேன், வீட்டில் இருந்து எழுதி அனுப்பியிருக்கேன். எம்எஸ்எல்பி இங்கே வந்து எழுதியிருக்கேன். என்னுடைய வெற்றி பெற்ற அப்படிங்கும்போது அதோட ஒரு முக்கிய பங்கு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கும் இருக்குது. நன்றி. தேங்க்யூ.